நமது இந்த பணியை தமிழ் மக்களிடத்திலே கொண்டு போக வேண்டும். அதற்கு வழி என்ன என்று நாம் எடுத்து வைக்கின்ற நேரத்தில் அங்கே குறுக்கே நின்றது, அதாவது ஜம்மியத்து அஹ்லுல் ஹதீஸ் பரவலாக தமிழ் நாடு முழுவதும் செயல்படுவதற்கு குறுக்கே இருந்தது எது என்று சொன்னால் மொழி. அதாவது உருது மொழி இதைத்தான் அன்றைய தாயிகள் ஜம்மியத்தில் இருந்தவர்கள் அதிகமானவர்கள் இருந்தார்கள். அதன் காரணத்தினால் தமிழ் மக்கள் மத்தியிலே கொண்டு போய் சேர்க்க முடியாத ஒரு நிலை இருந்த காரணத்தினால்தான் நமது ஜம்மியத்து அல் குர்ஆன் வல் ஹதீஸ் என்கின்ற அமைப்பை துவங்க வேண்டிய ஒரு கட்டாயம் இருந்தது. ஆனால் அது அல்லாமல் ஜம்மியத்து அஹ்லுல் ஹதீஸ், ஜம்மியத்து அல் குர்ஆன் ஜம்மியத்தானி ஷகீகத்தானி, ஜம்மியத்தானி ஷகீகத்தானி ஹபீபத்தானி, ஜம்மியத் ஹதஃபுஹுமா வாஹித் وعقيدتهما واحد ومنهجهما واحد ومسلكهما واحد ومرجعهما واحد ومنزلهما واحد. إذا الجمعية أهل الحديث هي المرجع لجمعية أهل القرآن والحديث. أنا أشكر أصحاب الفضيلة على رأسهم أصغر الإمام مهدي وهو يعرف جيدا. نحن جلسنا عدة جلسات لكي نتشاور فيما بيننا لتطبيق الأعمال والجهود في هذه الولاية لنشر الدعوة السلفية على ضوء القرآن والسنة بين الناطقين باللغة التاملية. أنا أخصص الناطقين باللغة التاملية لا عموما. இதனால் தான் நாம் என்ன செய்தோம், இந்த ஜம்மியத் அஹ்லுல் குர்ஆன் வல் ஹதீஸ் என்கின்ற இந்த அமைப்பை துவங்குகின்ற ஒரு கட்டாயம் ஏற்பட்டது. அப்படி ஜம்மியா கட்டாயம் ஏற்பட்ட காரணத்தினால் நாம் இந்த ஜம்மியத் அஹ்லுல் ஹதீஸினுடைய பணியில் இருந்தோ அவர்களுடைய தொடர்பில் இருந்தோ நாம் விலகிவிடவில்லை. என்றைக்கும் அவர்களோடு இருந்து கொண்டிருக்கிறோம். நம்ம ஜம்மியத்து எப்பொழுதெல்லாம் இந்த தாவா பணியில ஈடுபடுகிறதோ அப்பொழுதெல்லாம் ஜம்மியத் அஹ்லுல் ஹதீஸை அணுகி அவர்களுடைய ஒத்துழைப்பை வாங்குகிறோம். அவர்களுடைய தாயிகளை கொண்டு வந்து நம்முடைய மாநாடுகள், நம்முடைய இஜ்திமாக்கள், நம்முடைய மர்கஸ்களில் அவர்களை பங்களிப்பு செய்கிறோம். சென்ற முறை கோயம்புத்தூரில் நாம் நடத்திய மிக பிரமாண்டமான ஒரு மாநாட்டிலே நம்ம ஷேக் அஸ்கர் அலி அவர்கள் அதிலே பங்களிப்பு செய்தார்கள். சிறப்பு விருந்தினராக அதிலே கலந்து சிறப்பித்தார்கள். அதே போன்றுதான் இப்பொழுது அமர்ந்து கொண்டிருக்கின்ற அமீராக இருக்கக்கூடிய மரியாதைக்குரிய ஷேக் அனீஸ் ரஹ்மான் நம்முடைய ஆசிரியர் அவர்களாக இருந்தாலும் காலம் சென்று விட்ட அன்பு சகோதரர், மிகவும் நேசத்துக்குரிய பாசத்துக்குரிய சகோதரர் ஆர்கே நூர் முகமது அவர்கள், அல்லாஹ் யர்ஹமுஹு, அல்லாஹ் தஆலா அவருடைய பாவத்தை மன்னிக்க வேண்டும், மிக ஒத்துழைப்போடு நம்ம ஜம்மியத்தோடு நெருக்கமாக இருந்து பல பணிகளை செய்வதற்கு ஆக்கமும் ஊக்கமும் கொடுத்தார்கள். இப்பொழுதும் அந்த பணிகளை நாம் தொடராக செய்து கொண்டு இருக்கிறோம் என்பதை உங்களுடைய கவனத்துக்கு நாம் கொண்டு வருகிறோம். இந்த இத்திஹா, இந்த வஹ்தத் இது தொடர வேண்டும், இணைந்து செயல்பட வேண்டும். நமக்குள்ளே எந்த குரோதமும் இல்லை, எந்த உரோதமும் இல்லை. ஒரே அகீதாவிலே நாம் செயல்படுகிறோம். குர்ஆன் சுன்னாவின் அடிப்படையிலே, ஸலஃபு ஸாலிஹினுடைய மன்ஹஜி அவர்கள் புரிந்ததன் அடிப்படையிலே நாம் புரிகிறோம். தமிழகத்திலிருந்து ஷிர்க் பிதாத்தை கூண்டோடு ஒழிப்பதற்கு என்னென்ன உண்டோ அத்தனை பணிகளையும் நாம் செய்வதற்கு ஒன்றுபட்டு செயல்பட வேண்டும். அதற்கு நமது ஜமாஅத் எப்பொழுதும் உறுதுணையாக இருக்கிறது என்பதை உங்களுடைய கவனத்துக்கு நான் கொண்டு வர ஆசைப்படுகின்றேன்.